பாஜக ஆளாத மாநிலங்கள்ல பாஜகவால வலுவாக மாறவே முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அவங்களுடைய பலத்தை குறைக்கணும். எதிர்காலத்துல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஒரு எம்பி கூட வாங்காம போனாலும் சரி, தாங்கள் பலமாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல முழுமையாக எம்பிக்களை பெற்று பெரும்பான்மையை பெற்று ஆட்சிக்கு வந்தா போதும் அப்படின்னு சில வேலைகளை செய்ய நினைச்சாங்க பாஜக. அதில் ஒன்றுதான் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை. இந்த டீலிமிட்டேஷனால, தொகுதி மறுவரையால தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8 எம்பி தொகுதிகள் வரை இழக்கும் அபாயம் இருக்கு. இதை கையில் எடுத்து தான் தீவிரமாக களமாட தொடங்கினாங்க. அந்த வகையில் தான் தென்னிந்திய அளவில் எம்பிக்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு பல்வேறு கட்சியினரையும் அழைக்கணும் அப்படின்னு அந்த இயக்கத்தை முன்னெடுத்தாங்க. மார்ச் 22 சென்னையில் கூட்டம். இதற்காக திமுகவுடைய தலைவர்கள், எம்பிக்கள், முக்கியமான அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள், இந்நாள் முதலமைச்சர்கள் பலரையும் சந்தித்து அழைப்பு கொடுத்திருக்காங்க.